என்னன்னு பார்க்குறீங்களா? பஸ்ஸுங்க. பஸ்ஸுக்குள்ளே தான் உட்காந்துருக்கோம். ஏன்னா பஸ்ஸில் கூட்டமே இல்லை, அதனால் பஸ்ஸுங்க மாதிரி தெரியாது. கூட்டமில்லாத பஸ்ஸு தான். வடலூர் போய் கொண்டிருக்கிறது பஸ். பஸ்ஸு மட்டும் போகலை, நாங்களும் தான் போய் கொண்டிருக்கிறோம் வடலூர். இப்போ பாருங்கள் அது என்ன கூட்டம்னு பார்க்குறீங்களா? நான் கேமராவை எப்படி வச்சேன்னே தெரியாமல் வச்சு எடுத்துருக்கிறேன். பெத்தநாயக்கம்பாளையம் போகிற வழியில் இருக்கிறாங்கல்ல முருகர் கோயில், இங்கே வந்த கூட்டங்கள் அவ்வளோ கூட்டம். சாமி ரோட்லேருந்து பார்த்தாவே தெரியும், ஆனால் இதெல்லாம் தெரியவே இல்லை. அவ்வளோ ஒரு செம்ம கூட்டம்னா கூட்டங்க. பஸ்ஸு வந்து ஃபுல்லாக தான் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் வந்தாங்க. செம்ம கூட்டமாக இருந்துச்சு. போகணும் மறுபடியும், அதுக்கு போக டைம் இல்லை. வடலூர் போகலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்ததுனால தான் பெத்தநாயக்கம்பாளையம் போகலை. சூப்பர் கூட்டம். கோயில் பயங்கர சிறப்பாக இருந்துச்சு. அப்புறம் வடலூர் போய் இப்போ இறங்கிட்டோம். அங்கே தான் போய்கிட்டுருக்கோம். எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இப்போ இருட்டுக்குள்ளே போகிறோமா. அப்புறம் அங்கே சொன்னாங்க நீங்கள் மினி பஸ் ஏறி தான் போகணும்னு சொல்லி, அதே போல் மினி பஸ் ஏறி மறுபடியும் கோயிலுக்கு போனோம். எத்தனை தடவை இங்கேருந்து ஒரு பஸ் போனோமா, அப்புறம் அதை கொஞ்சம் தூரமே நிறுத்திட்டாங்களா, மறுபடியும் ஒரு மினி பஸ்ஸாக அதையும் கொஞ்சம் தூரத்தில் நிறுத்திடுறாங்களா, அப்புறம் நடந்து தான் போகணும். குறுக்க பூந்து ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே பூந்து போனோம். அது ஏற்கனவே பயங்கரமான கூட்டமாக இருந்திருக்கு, அதெல்லாம் தெரியல. இப்போ நாங்கள் போகக்குள்ள ஒரு கூட்டம் முடிஞ்சிடுச்சு. நாங்கள் போனது வந்து 10 மணி ஜோதிக்கு. 7:30 8 மணிக்கு ஒரு ஜோதி காமிப்பாங்க, 10 மணிக்கு ஒன்று காமிப்பாங்க. நாங்கள் 10 மணி ஜோதிக்கு தான் போக முடிஞ்சுது. அவ்வளவு ஒரு கூட்டத்தில் போய் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துலேயே கொஞ்சம் லேட்டாக போனோம். இதெல்லாம் பயங்கரமான கடை இருந்துருக்குது பாருங்க. கடையெல்லாம் நிறைய இருந்துச்சாமா. அப்போ நாங்கள் போகக்குள்ளேயும் இன்னும் கடை இருந்தது இல்லை, வழி பூரா கடை. அப்புறம் பக்கம் போயிட்டோம். நடந்து போகணும் கொஞ்சம் தூரம் போகணும். அங்கே ரொம்ப தூரம் இல்லை, கொஞ்சம் தூரம் தான். போய் ஜோதி பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். அப்புறம் அதுக்குள்ள கொஞ்சம் 10 மணி ஆகும்னு சொன்னாங்களா, அப்புறம் சரி சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு போனோம். அப்புறம் சாப்பிட்டு ஜோதி பார்க்குறதுக்கு அந்த இடத்துக்கு வந்து உட்காந்துக்கணும், இல்லைன்னா பயங்கரமான கூட்டமாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நாங்கள் போனோம். ஆனால் சாப்பிட்டு வந்து பார்க்குறதுக்கு முன்னையும் கூட்டம், பின்னால் அதை விட கூட்டங்க. இதெல்லாம் நெரிசலில் வாங்கி எல்லாம் சாப்பிட்டு போட்டு போனது பொருள் எல்லாம் இதெல்லாம். இன்னும் நாங்கள் பக்கம் போகலை. இப்போ தான் எங்கே போயிருக்கோமே தெரியல. ஏதோ அங்கே இருக்கிறதெல்லாம் சுற்றி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்குள்ளே அன்னதானம் நடந்திருக்கு. மாபெரும் அன்னதான கூடம் நடந்ததாமா. இது அன்னதான கூடம் தான். இப்போ தான் எல்லாம் சாப்பிட்டு வருங்க. கோயில் தெரியுதுங்களா? அதுதான். அங்கிருந்து ஜோதி தெரியும். எவ்வளோ தொலைவு நிற்க முடியுமோ அவ்வளோ தொலைவு நின்று பார்க்கலாம். ஜோதியெல்லாம் தெரியுது, ஆனால் நம்மளை நின்று பார்க்க தான் விட மாட்டேங்கிறாங்க. எல்லாம் முன்னாடி இருக்கிறவங்களாம் மறைச்சிக்கிறாங்க. கொஞ்சம் உயரமாக இருக்கிறவங்க தெரியுது சூப்பராக இருக்குதுங்கிறாங்க. நம்ம கொஞ்சம் மட்டமாக இருக்கிறதுனால அவ்வளோ ஒன்றும். அப்போ பார்த்துட்டோம். பக்கத்தில் டிவிலெலாம் காமிக்கிறாங்க, டிவியில் பார்த்தோம். அப்புறம் கொஞ்சம் நிமிர்ந்தாங்கல்ல அந்த சந்தில், அப்படியே லைட்டாக தெரிஞ்சிச்சு. பார்த்துட்டோம். மொத்தத்தில் ஜோதியை பார்த்தாச்சு, திருப்தியாக. எல்லாருமே வந்து பாருங்கள். அது மாதிரி தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. எனக்கு வள்ளலார் கோயில் போயிட்டு வந்த வாட்டி தான் ஒரு துணிச்சல் கிடச்சிது, ஒரு படம் பண்ணுற ஒரு தைரியமும் கிடச்சிது. பண்ணிட்டோம். இனி அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி தான். இனி ஈஸியாக ஒரு படம்னா ஈஸியாக வந்து நாங்கள் ஒரு மூவி எடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்தது. 2 தடவை போயிட்டு, நேற்று போனது 3வது தடவை. ஏற்கனவே 2 தடவை போயிருக்கு. அவங்க பாருங்கள் எல்லாம் அப்படியே லைனாக நிற்பாங்க. பயங்கரமான கூட்டமாக நிற்கும் 10 மணி ஜோதியை பார்க்குறதுக்கு. அதை வேறு நல்லா ஃபுல்லாக இருக்காங்களா, எவ்வளோ ஃபுல்லாக இருக்காங்க பாருங்கள். இன்னும் வந்து காலையிலேருந்து பொழுது வரையிலும் 10 மணி வரலுமே செம்ம கூட்டமாக. நாங்கள் போனது 10 மணிக்கு கொஞ்சம் குறைவுன்னு சொன்னாங்க. அப்போ எவ்வளோ கூட்டம் இருந்திருக்கோம். எங்கூட வந்து இங்கே வண்டி ஒன்று அங்கே இருந்தது, அதில் உட்காந்துக்கிட்டாங்க. கால் வலி எடுத்துக்கிச்சின்னு சொல்லிட்டு நான் தான் நின்றுக்கிட்டு சுற்றி எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு வீடியோ எடுத்துக்கிட்டுருக்கேன். எல்லோரும் வந்து பாருங்கள். அப்புறம் வீடியோவை பாருங்கள், ப்ளாக் பாருங்கள்.
அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்கணும், வியூஸ் வரணும்னு தான் எதிர்பார்க்குறோம். ஓரளவுக்கு வரும்னு நம்புகிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அப்படின்னு அழகாக வாக்கியங்கள் இருக்குது. ஜோதியை பார்த்து முடிச்சிட்டோம். இதான் பார்க்குறோமா? இப்போ தான் பார்க்குறோம். அவருக்கு தெரியுதா? தெரியல, இருந்தாலும் நான் ஏதோ ஃபோனை வச்சு காமிச்சேன். இப்போ நாங்கள் அதான் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டோம். வந்து என்னென்ன இருந்தது, இதெல்லாம் என்ன இடம் அப்படின்னு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டே போகலாம் அப்படின்ட்டு. பார்த்தீங்களா, கூட்டமே உறைஞ்சி போச்சு. எவ்வளோ இருந்திருப்பாங்க அந்த இடமெல்லாம். அதை பார்த்தேன், அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். இது வர்ற வழி போகும்போது குறுக்க ஒரு சந்தில் ஒரு பெரிய காடு மாதிரி கிடந்துச்சு, அதில் போட்டு போனோம். அவ்வளோ கூட்டம் நிறைஞ்சிருந்துருக்கோம். இப்போ ஃப்ரீயாக இருந்தது போனோம். இது வந்து ரோட்லேயே வரும். அது முகப்புக்கு நேராக வர்றோமா, இதெல்லாம் என்னென்ன கடை அப்படிங்கிறத ஒரு வீடியோ எடுக்கலான்னு எடுத்தேன். அதே மாதிரி ராட்டின தூரி நிறைய இருக்குங்க. எல்லா ஐட்டமும் இருக்குது, இல்லைன்னு இல்லாததே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்திருக்குது. அங்கெல்லாம் எல்லா பொருளும் இருந்திருக்கு. இப்போ வெளியில் கிளம்பிட்டோம், வெளியில் வர ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடி வந்து ஒரு அழகாக நிறைய வந்து பானை, முரம், இதுதான் நிறைய பொருள் எல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னால் வந்து ஒன்று பாருங்கள், அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அது பாருங்கள், 2 பக்கமும் ஏதோ அந்த பல்பில் தண்ணி ஊற்றுற மாதிரி அது ஒரு வித்தியாசமாக அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருக்குதா? இந்த பக்கமும் பாருங்க இருக்கும், அது அழகாக இருக்கா? 2 பக்கமும் இருந்துச்சு. அதை தான் வீடியோ எடுத்தேன் கஷ்டப்பட்டுக்கிட்டு. சூப்பராக இருந்தது. போய் வந்ததும் பயங்கரமான ஒரு அனுபவம். வரும்போது ட்ரெயினில் வந்துட்டோம். அங்கேருந்து பஸ் ஏறி விருதாசலம் வந்து பஸ் ஏறிட்டோம். ட்ரெயினில் வந்தது வீடியோ எடுக்கலை. பாய்.